Hi guys, thanks for watching this video. இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இருக்க முக்கியமான 3 டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோலர்ஸ், ஸ்மார்ட் கைடு அண்ட் கிரிட் சிஸ்டம். ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்ஃபெக்டாக டிசைனை பில்ட் பண்ணணும்னா அதுக்கு ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு டிசைனை மேக் பண்ணால் அதை கிராஃப் ஷீட் வச்சு பென்சில் ஸ்கேல் வச்சு எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அடாப் அதை ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோலருக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குன்னா ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ரோலர் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணால் தான் நம்ம ரோலர் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ரோலர் ஒருத்தவங்களுக்கு அது டிசேபிள் இருக்கும் ரோலர் ஆப்ஷன். அதை வியூவில் போய் ரோலர்னு கொடுங்க, இல்லைன்னா Ctrl+Rங்க. Ctrl+Rங்கிறது ஷார்ட்கட். ஓகேங்களா, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணீங்களா, அப்போ என்ன கொடுத்தீங்களோ இன்ச்சஸில் கொடுத்தீங்களா இல்லை பிக்சலில் கொடுத்தீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க. அதுக்கு என்ன பண்ணால் ரோலர் மேலே போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பிக்சலில் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ரோலர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, டாப் லெஃப்ட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜீரோஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ரோலர் எப்படி எடுத்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ரோலர் மேலே ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா ஒரு ரோலர் வந்துடும். இதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம மேனுவலாக எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹரிசாண்டல். இது எப்படி வெர்டிக்கலாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதா வெர்டிக்கல் ரோலரில் போய் ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா இப்போ ரோலர் வந்துடும். ஓகேங்களா, இது எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேனுவலாக. இதுவே எனக்கு நான் ரோலரை ஃபுல்லாக அலைன் பண்ணிட்டேன், எனக்கு இது ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வியூவில் போய் இப்போ லாக் கேட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது ஃபிக்ஸடாக இதாயிடும். இது நம்ம மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதுவே நம்ம டிசேபிள் பண்ணணும். இந்த ஆப்ஷன் எனக்கு மறுபடியும் டிசேபிள் பண்ணணும். மறுபடியும் போய் லாக்கில் இதை டிசேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது டிசேபிள் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு இதை ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 3 வழி இருக்குது. Ctrl+Alt+Z கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிவர்ஸில் மூவ் ஆகும். ஓகேங்களா, இதுவே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரோலர் மேலே இப்படி ட்ராக் பண்ணி இந்த ரோலரில் கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா இந்த கைட்லைன் இருக்குது, இந்த கைட்லைன் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இந்த ரோலரில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அதுவும் இதாகும். இது மொத்தமாகவே எனக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ கிளியர் கைட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளியர் கைட்ஸில் போய் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாகவே போயிடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த கைட்லைனுக்கும் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கலர் மிங்கிள் ஆகுது, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ கைட்லைன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ப்ரிஃபரன்ஸில் நான் கைட்ஸ் அண்ட் கிரிட் இருக்கா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கைட்லைனோட ப்ராப்பர்ட்டி வந்துடும். கைட்லைனோட ப்ராப்பர்ட்டி இதே இப்போ எனக்கு இந்த கலர் எனக்கு வேணாம், சியான் கலரில் இருக்குது, எனக்கு ரெட் கலரில் வேணும்னா இந்த ரெட் கலர் மாறிடுச்சு. இதுவே எனக்கு இந்த லைன் வேணும். இதில் 2 கேட்டகரி இருக்கு. சரிங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேஷர்டுன்னு ஒரு இது இருக்குது. டேஷர்ட் கொடுத்தீங்கன்னா டேஷர்டில் வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இது. இதை இப்போ நம்ம மேனுவலாக எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா, இதுவே நம்ம நான் ஒரு மெஷர்மெண்ட்டில் வச்சு ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அது பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மெஷர்மெண்ட்டில் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவில் போய் நியூ கைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ கைடுன்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு வெர்டிக்கலில் நான் ஒரு என்ன மெஷர்மெண்ட் செட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. வெர்டிக்கல்லாம் என்னென்னா இந்த இது. ஓகேங்களா, இதுக்கு ஒரு சின்ன கால்குலேட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ வெர்டிக்கலில் சரிங்களா 30 பிக்சல்ஸ் இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா, இது பர்ஃபெக்டாக மேனுவலில் நம்ம கைட்லைன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் மெஷர்மெண்ட்டில் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இதாக இருக்கும். இது பர்ஃபெக்டாக நம்ம கைட்லைனை ஃபிட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு ஒரு சின்ன கால்குலேட்டர் இருந்தால் போதும், நம்ம டாக்குமெண்ட்டோட சைஸும் இது. ஓகேங்களா, இப்போ இந்த இதுவே நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், வியூவில் போய் கிளியர் கைட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாகவே கிளியர் ஆயிடும்.
ஓகேங்களா. இதுவே எனக்கு இதுவே மல்டிபிள் ஆர்ட்போர்டில் வந்து இந்த கைட்லைனை நான் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் ஃபைலில் போய் நான் இது டூலில் போய் ஆர்ட்போர்ட் டூல் எடுக்கிறேன். ஆர்ட்போர்ட் டூல் எடுத்து இதை வந்து ஒரு இது பண்ணுறேன். ஷேப் ஆயிடுச்சு. இது இன்னொரு ஆர்ட்போர்டை வந்து நான் ரெடி பண்ணுறேன். இதை எடுத்துகிட்டு வந்து சென்டராக வச்சுக்கோங்க உங்களுக்கு வியூ ஆகிற மாதிரி. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்ட்போர்டை நான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மேனுவலாக நான் எடுத்து ஒரு கைட்லைன் செட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. இப்போ இது விசிபிள் எதுவுமே ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ ஆர்ட்போர்டு நான் ஒன்றை செலக்ட் பண்ணுறேன், விசிபிள் ஆகுது. இதுவே செகண்ட் ஆர்ட்போர்டு செலக்ட் பண்ணுறேன், அதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கான நான் கைட்லைன் செட் பண்ணல. ஓகேங்களா. இப்போ வந்து கைட்லைன் செட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. நான் செட் பண்ணிட்டேன். இதில் என்ன ஒரு யூஸ்னா, இப்போ நீங்கள் எந்த ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்ட்போர்டோட கைட்லைன்ஸ் மட்டும்தான் வியூ ஆகும். இப்போ நான் ஆர்ட்போர்ட் 2 கிளிக் பண்ணியிருக்கேன், அதனால இதாகுது. இதுவே நான் 1 கிளிக் பண்ணிட்டா ஆர்ட்போர்ட் 2 வந்து நான் ஹைட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா. இதுவே கிளியர் பண்ணணும்னு என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு அந்த ஆர்ட்போர்டு 1ஓட கைட்லைன் மட்டும் நான் கிளியர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு சிம்பிளான வழி இன்னொன்று, வியூவில் போய் கிளியரிங் செலக்டட் ஆர்ட்போர்ட் கைட்ஸ்ன்னு இருக்குது. பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்ட்போர்டு நம்ம எந்த ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்ட்போர்டோட கைட்லைன்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இங்கே பாருங்க, ரிமூவ் ஆயிடுச்சா. ஆர்ட்போர்ட் 2க்கு வந்து இருக்குது. இதுதான் மல்டிபிள் ஆர்ட்போர்டில் எப்படி கைட்லைன் செட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஓகேங்களா. புரிஞ்சா. அதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கிரிட்டை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. இப்போ கிரிட்டோட நம்ம இருங்க ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி அதுக்கு என்ன சைஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு சின்ன பாப்அப் வரும் பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்க. ஹைட் அண்ட் வித் வந்து 1170 2500. இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட கிரிட் சிஸ்டத்தோட இது வந்து ஒரு வெப்சைட் டிசைனரோ இல்லை வெப்சைட் யூஐ டிசைனரோ இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரிட் சிஸ்டம் பற்றி. ஓகேங்களா. இப்போ இதில் போய் வியூவில் போய் நியூ கைட் லேஅவுட்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வரும். ஓகேங்களா. இது கஸ்டமில் போய் கொடுத்தீங்கன்னா 12ங்கிறத வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இதான் 12 பார்த்தீங்களா. இப்போ இந்த கைட்லைன் வந்து நம்மளுக்கு வந்து காலமாகவும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோவாகவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேட்டர் ஸ்பேஸுங்கிறது இதுக்கு ஒரு கைட்லைனுக்கு இன்னொரு கைட்லைனுக்கு ஸ்பேஸை தான் இது வந்து இது பண்ணுது. ஓகேங்களா. என்ன அக்செப்ட் பண்ணுது. இதுவே இப்போ இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க. இன்னும் எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ் போவீங்க. ப்ரிஃபரன்ஸில் போய் கைடுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இதோட கலர் சேஞ்ச் பண்ணுவீங்க. சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. அதே தான் கிரிட்டுக்கும். ஓகேங்களா. கிரிட் பாருங்க. ஷோவில் போய் கிரிட்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த வியூ ஆகுது பார்த்தீங்களா. இது ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி வருதா. கிராஃப் ஷீட் மாதிரி வருது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைலில் எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்களா. ப்ரிஃபரன்ஸில் போய் கைட்ஸ் அண்ட் கிரிட்னு இருக்குது பார்த்தீங்களா. இது கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கஸ்டமாக நம்ம வந்து என்ன கலர் வேணுமோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் நான் இப்போ ரெட்டுனா ரெட் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா அந்த கைட்லைன்ஸு. இப்போ இது என்னென்னு குறிக்குதுன்னா இந்த பாக்ஸை குறிக்குது. இப்போ கிரிட் லைன் எப்படி ஒன்று இருக்கா பார்த்தீங்களா. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சரிங்களா. இப்போ இங்கே வந்து இன்ச்சஸில் வேணுன்னா இன்ச்சஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே ஃபிக்சல்ஸில் கொடுத்தீங்கன்னா ஃபிக்சல். அது இது எதுக்காக யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு டிசைனை வந்து ரொம்ப டீப்பாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அலைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த சப்டிவிஷனுங்கிறது பார்த்தீங்களா. சப்டிவிஷனுங்கிறத வந்து இருங்க ஒரு நிமிஷம். சப்டிவிஷனுங்கிறத வந்து இங்கே இருக்கு பாருங்க.
இதுக்குள்ளே இருக்க இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சப்டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இது கிரிட் சிஸ்டம். அதுக்கடுத்தது வந்து இப்போ ஃபோட்டோஷாப்போட அட்வான்ஸ் டாபிக் அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இருங்க சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து ஷேப் இது பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம், உங்களுக்கு எப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் கைடுன்னு சொல்லுவாங்க அது பேர். இப்போ வந்து ஒரு ஷேப் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷேப்பில் ஒரு டூப்ளிகேட் நான் எடுக்கிறேன். சரிங்களா, எனக்கு இந்த ஷேப்பும் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்படி வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டு தான் அலைன் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நம் கரெக்டாக இல்லைன்னு தெரியும். இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம அலைன் பண்ணவே முடியாது. இதுவே நீங்கள் வந்து ஸ்மார்ட் கைட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி நீ எனேபிள் பண்ணணும்னா வீடியோ போய் ஷோ பார்த்தீங்களா, ஷோவில் வந்து ஸ்மார்ட் கைட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. சரிங்களா, எனேபிள் பண்ணிட்டா அது எப்படி இதாகுதுன்னு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் காட்டுறேன். இப்போ ஒரு பிங்க் கலர் கோடு வருது பார்த்தீங்களா, இந்த கோடு தான் இது. இப்போ வந்து அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் டாப்பு பாட்டம் வந்து அப்புறம் சென்ட்ரு கரெக்டாக அலைன் ஆகிருக்கா பார்த்தீங்களா. இதான் ஸ்மார்ட் கைட். இது வந்து ஒரு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது ஃபோட்டோஷாப் CC 2018 அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷன். இது நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ் போங்க. ப்ரிஃபரன்ஸில் வந்து அதான் கைட்ஸ் அண்ட் கிரிட் இருக்குன்னு பார்த்தீங்களா, கிரிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இங்கே இருக்கு பாருங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர்னா ரெட் கலர் வேணும். இப்போ வந்து அது எப்படி பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், நான் வந்து இதை ரெட் கலர் சேஞ்ச் ஆகுது. முதல்ல பிங்க் கலரில் இருந்துச்சு, இப்போ ரெட் கலரில் இருக்குது. இது பாருங்கள், இது ரொம்ப அட்வான்ஸ், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க இது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்மார்ட் கைடும் இப்போ ரோலரும் எனேபிள் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். இப்போ ஏன் இவ்வளோ தெளிவாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோலரும் கிரிட்டும் அந்த ஸ்மார்ட் கைடு பற்றி ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு பர்ஃபெக்டாக நம்ம டிசைன் பண்ணணும்னா அதுக்கு வந்து அலைன்மெண்ட் ரொம்ப தேவை. அதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரோலர் ஸ்மார்ட் கைடு. இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் என்ன வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.